வணக்கம் நண்பர்களே, ஏகிஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான நம்ம எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, கருப்பு உளுந்து, இது போல் தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரெண்டாக உடச்சி இருக்குது. பட் இது முழு உளுந்தாக கருப்பு உளுந்து கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த உடச்சிருக்க உளுந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். பட் முழு உளுந்தாக இருந்தால் இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உளுந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப தண்ணி தெளித்து அரைச்சோம் அப்படின்னாக்கா மாவு ரொம்ப தளர்வாயிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் லைட்டாக வேணால் தெளித்து அரைச்சிங்க. அதுவும் ஒரு கொரகொரப்பான பதத்துக்கு தான் அரைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு 2லேருந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்ம அதுக்கு சேர்க்க போகிறோம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு 1 பாதியமாக, அதாவது உளுந்து எல்லாமே ரொம்ப ஃபைனாக மசியக்கூடாது. அதாவது கொரகொரப்பான ஒரு பதத்துக்கு நம்ம அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் ஒரு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வடை செய்யறதுக்குன்னு இல்லை, பட் அது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஒவ்வொரு உளுந்து முழுசாக இருக்கும்போது அது எண்ணெயில் புரிஞ்சு வரும்போது அந்த வடை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்து எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மிளகு மட்டும்தான் அந்த வடைக்கு காரம். மற்றபடி நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் இது ஒன்று தான். அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ இந்த வடையை தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆயில் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா பால் கவர் அந்த மாதிரி கவரில் எண்ணெயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. எண்ணெயை நல்லா தடவிட்டு இப்போ இது ஒரு கரண்டியால் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தை எடுத்து வச்சோம்னா அப்படின்னாக்கா, எதுக்கு கரண்டியால் வைக்கணுன்னாக்கா, நம்ம ஒவ்வொரு வடையும் ஒவ்வொரு ஷேப்பில் போய்டும். நம்ம கைகளால் எடுத்தோம்னாக்கா, இந்த கரண்டி வச்சு நம்ம ஒவ்வொரு வடையை தட்டும்போது எடுத்தோம்னாக்கா எல்லா வடையும் ஈவனாக ஒரே அளவுகளில் நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய சைஸாக தான் தட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் சின்னதாக வேணாலும் தட்டிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியமான திக்னஸில் இதை தட்டிங்க. இப்போ நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால அழகாக இப்படி வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு வடை தட்டும் போதும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி தட்டினீங்கன்னா தான் அந்த கவர்லேயோ இல்லை இலையிலையோ ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் நம்ம வடைகளை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகணும். நம்ம அதை அடுத்த பக்கம் திருப்பி போடும்போதே நமக்கு அந்த பக்கம் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும். நம்ம கரண்ட்லேயே அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ அந்தளவுக்கு அதை நல்லா முருக விட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ இந்த வடை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு அந்த ஆஞ்சநேயருக்கும் நைவேத்தியமாக இந்த வடையை தான் நம்ம செஞ்சு பயன்படுத்துகிறது வழக்கம். இப்போ பார்த்திங்கன்னா 2வது வடையும் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் ஒவ்வொன்றா போட்டுடலாம். நீங்கள் சின்னதாக தட்டிங்க அப்படி சொன்னால் ஒரு 2-3 கூட போட்டு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் நம்ம சேனலில் நிறையா வடை ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நமக்கு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.